ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா ஜூலை 27 ஜூலை 2026 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 2026 வரைக்கும் ஏறக்குறைய 138 நாட்கள். இந்த 138 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 8/10/2026 வரைக்கும் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திலையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்திலையும் டிராவல் பண்ண போறார். அது என்னங்க வக்ரகதி? சனி பகவான் ரெட்ரோகிரேட் ஆகிற காலம். சனி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீனத்துல ஜென்ம சனியா இருக்காரு பாத்தீங்களா? மீனத்துல இருந்து அவர் கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறதுல இல்லைங்க, மீனத்திலேயே தான் இருப்பாரு. அவர் சில நட்சத்திர பாதங்களை கடப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டம் சனியினோட ஒரு எஃபிகசி குறைஞ்சிடுமா, இன்னும் இன்டென்சிஃபைடா இருக்கும். அவர் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியும், ஆனா அவரோட ஆற்றல் அதிகமா இருக்கும். இந்த 138 நாட்களும் ஒவ்வொரு ராசியினோட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த போகுது. இது நாங்க எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த 138 நாட்கள்ல முற்பகுதி பிற்பகுதின்னு சொல்ல போறோம். முற்பகுதி வக்ரகதி அடைஞ்ச சனி குருனுடைய உச்ச பார்வையில என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார். பிற்பகுதி 40 நாட்கள் அப்ராக்சிமேட்லி வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாம என்ன மாதிரி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்றோம். பொதுவா இந்த சனி பகவான் வக்ரகதி அடையும் போது ரிவ்யூ, கர்மிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம், கர்மிக் லெசன், பழைய விஷயங்கள் திரும்பி வரா மாதிரி தோணும். நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தது மாறும். அதே மாதிரி இது நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தது நடக்காம போறதுக்கும் தாமதம் ஆகிறதுக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக உங்க ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு? நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் பார்த்துடலாம் வாங்க. கடக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, கடகம் எல்லா விதத்திலையும் கஷ்டப்பட்டாச்சு. கஷ்டப்படுறதுக்கு இனி ஒண்ணுமே இல்லை, இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பெரும்பாலான கடகராசி அன்பர்கள் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சமாளிச்சிட்டோங்க நாங்க அப்படிம்பாங்க. நீங்க பெருசா சமாளிக்கல. உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருந்திருக்கும், தசநாதன் சமாளிச்சிட்டான், தசநாதன் சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா அகெயின்ஸ்டா ஆக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லலாம். தசநாதன் உங்களை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட கடகம் அஷ்டமத்து சனினால எல்லாமே இழந்தாச்சு. பொதுவா ஒரு கடகராசி வீடியோ நம்ம பேசுறோம் அப்படின்னாலே கீழே யாராவது ஒருத்தவங்களாவது போடுவாங்க, உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம் அப்படிம்பாங்க. அப்ப அவங்களும் சும்மா போடுறாங்களா? இல்லைங்க, உண்மையாவே கடகத்துக்கு அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்கதான் செஞ்சிச்சு. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பாக்கிய சனியை எப்பதான் வந்தார், இன்னும் எந்த பாக்கியத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஒரு வக்ரகதி அடைஞ்சிட்டாரா அப்படின்ற ஒரு யோஜனை இருக்கு. வக்ரகதியே அடைஞ்சாலும் சனி பாக்கிய சனி தான் உங்களுக்கு. வக்ரகதி அடைஞ்சதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவர் வக்ரகதியே அடைஞ்சாலும் குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை அவர் மேல படுற மாதிரி தான் இருக்காரு. அப்போ ஆல்மோஸ்ட் அவர் எல்லா விதத்திலயும் உங்களுக்கு குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்க தான் போறாரு. அதுக்கு மேல என்னென்னலாம் உங்ககிட்ட இருந்து கொடுங்க அத்தனையும் கொடுக்க போறாரு. ஏன் கவலைப்படுவானே? சரி, இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்க காலத்துல வேற ஏதாவது நல்லது நடக்குமா? ஆப்வியஸ்லி நடக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 மற்றும் 8க்கு அதிபன். கலத்திர ஸ்தானாதிபதியும் அவர் தான், அஷ்டமாதிபதியும் அவர் தான். நிறைய கடகராசி முக்கியமா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் சார்ந்து நிறைய யோஜனைகள் இருக்கும். இப்போ மாடு மாதிரி காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை செய்யறோம். வேலைக்கு போறோம், சம்பாதிச்சு வந்து புருஷங்கிட்டு கொடுக்குறோம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், குடும்பத்தை பார்த்துக்கிறோம். அதே மாதிரி வீட்லயும் எல்லா வேலையும் செய்யறோம். அவர் ஒரு ஆள் வேலை தான் செய்யறாரு. ஒரு ஆள் நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயம்மாவா இருக்கேன், குழந்தைங்களுக்கு மிஸ்ஸா இருக்கேன், ஆஃபீஸ்ல வேலை செய்யறேன், குடும்பத்துல வேலை செய்யறேன், வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறேன், ஸ்வீப்பரா இருக்கேன், பாத்திரம் கழுவுனா இருக்கேன், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நான் தான் செய்யறேன். ஏன் அதுக்கு வேலை செய்யறவங்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூலி ஆளுக்கு ஒரு 500 ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளா ஒரு கூலி ஆள் வைக்கிறோம் அப்படின்னா சிட்டில எல்லாம் குறைஞ்சது 500 ரூபாய் நம்ம கொடுக்கணும். இல்லைங்க, நாங்க மாசத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வன்ட் மெய்ட் வைக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது 3000 ரூபாய் 4000 ரூபாய் இல்லாம வர்றது இல்ல. அந்த 3000 ரூபாய் எதுக்கு நம்ம அவங்களுக்கு வேஸ்ட் பண்ணுவோம்? நானே எல்லா வேலையும் செய்யறேன், ஆனா எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் குடும்பத்துல கிடைக்கவே இல்லை. நான் என்ன பெருசா எதிர்பார்த்தேன்? எனக்குன்னு ஒரு மரியாதை, என்னோட ஒரு கம்ஃபர்ட்டுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ். இவ்வளோ வேலை செய்யறாளே, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இருக்கா, நம்ம வெளியே சாப்பிட்டுக்கலாம், அவளுக்கும் வாங்கிட்டு கொடுக்கலாம், அவள் நல்லா நிம்மதியாக தூங்கி எழுந்துக்கிட்டோம். பாவம், டெய்லி அரை தூக்கம் கால் தூக்கம் இப்படியே அவள் வாழ்க்கை ஓடுதே, அதனால அவளுக்கு எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு யாராவது நம்மள ஒரு செகண்ட் யோசிச்சாங்களா? கட்டின கணவன் யோசிச்சானா? இல்லையே. எல்லாத்துலயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருக்கோமே அப்படின்னு கணவர் சார்ந்து பலவிதமான யோசனைகள் உங்களுக்கு இருக்கும். ஒரு வார்த்தை, சாப்பிடுமா, ரெஸ்ட் எடுமா, வெளில போலாமம்மா, டெய்லி வந்து ஒரே செக்கு மாடு மாதிரி ஒரே வேலையை சுத்தின்னு இருக்கே, நீ உனக்கு ரிலாக்ஸேஷனே இல்லை, நீ வந்து என்டர்டெயினே ஆக மாட்டேன், ஒரு நாள் படத்துக்கு போலாமா, ஒரு நாள் பீச்சுக்கு போலாமா, கூட்டின்னு போனா என்ன அந்த மனுஷன் குறைஞ்ச போயிடுவார்? கூப்பிட மாட்டேங்கிறாரு, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு, கல்லூலி மங்கா மாதிரி அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரியே கம்முன்னு உட்காந்துங்கிற. இப்படி பல ஆசைகள் இருக்கு, அதெல்லாம் கூட வேண்டாங்க. என்னம்மா நீ வந்து உடம்பு பார்த்துக்கோமா,
வாம்மா நீ நானும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம், இந்த வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறார். அப்ப மனைவி அப்படின்றது என்னம்மா இவர் பாவிக்கிறார் அப்படின்னு கணவர் சார்ந்து பலவிதமான யோஜனைகள், வருத்தங்கள், ஆசைகள் இருக்கு அப்படின்னு சில ஆசைகள் நிறைவேறுங்க. சில ஆசைகள் எப்படி நிறைவேறும்? கணவர் சொல்லுவார், அம்மா இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடுக்கு ரெஸ்ட் விட்டுடலாமா, கிச்சனுக்கு லீவ் விட்டுடலாமா, வாம்மா நம்ம வெளில போயிட்டு வரலாமா. என் மனைவி மாதிரி யாருமே கிடையாதுங்க, ரொம்ப நல்ல மனைவி, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் அப்படின்னு ஒத்த வார்த்தை யார்கிட்டனா உங்களை பத்தி சொல்லுவார். அது ஒரு பெரிய அங்கீகாரம். இது ஓடுமே இன்னும் 5 வருஷத்துக்கு கடகத்துக்கு. சோ இந்த மாதிரி கணவன் சார்ந்து நல்ல ஆழ்மனது ஆசைகள் நிறைய இருக்குன்னா சில ஆழ்மனது ஆசைகள் நிறைவேறும். ஃபர்ஸ்ட் பிளஸ்ங்க. ரெண்டாவது, ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வைக்கணும்னு ஆசைப்படுறோம். பெருசா எனக்கு இன்வெஸ்டர் கிடைக்கல. இல்ல ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஓடிட்டு இருக்கு. என்னோட பார்ட்னர் என்ன கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்குறான். அவனால தான் எனக்கு பிரச்சனையே வருது. அப்படின்றீங்கன்னா கூட, அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா கூட, இப்ப அவரால வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹிண்ட்ரன்ஸ் இருக்காது. அவரால இருந்து வந்த ஹிண்ட்ரன்ஸஸ் அது எப்படாப்பா ஓயும் அப்படின்ற மாதிரி ஒரு யோஜனைகள்லாம் இருந்துச்சுன்னா, அந்த யோஜனைகள் இப்போ வந்து நிறைவேறும். ஃபர்ஸ்ட் விஷயம். அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் சனி பகவான் தான். ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. ஒரு சீக்ரசி இருக்கு என் வாழ்க்கையில. அந்த சீக்ரசி வெளியே தெரியவே கூடாதுன்னு ஆசைப்படுறேன். முக்கியமா என் குடும்பத்துக்கு. அத நான் ஹைட் பண்றதுக்கு பல விதத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். கவலைப்படாதீங்க. அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் அப்படின்ற சனி பகவான் வச்சுடுவார். இப்படி வீட்டுக்கு தெரிய வச்சுடுவாரா? முடிஞ்சு போச்சா? அப்படி கிடையாது. ஏதோ ஒரு நல்லது அப்படின்ட்டு செஞ்சுடுவார். என்ன இமோஷனலி என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது என்ன வந்து பாத்தீங்கன்னா பயங்கர த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கு. அதை அப்படியே தூக்கி ரொம்ப தூரம் போட்டுருவார். அது உங்களை வந்து இமோஷனலி பிளாக்மெயிலும் பண்ண முடியாது, த்ரெட்டனும் பண்ண முடியாது. அதனால நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னா அது உங்க வாழ்க்கை விட்டே ஓடிடும். எங்களுக்கு அப்படி இல்லைங்களேங்க. இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள். இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. இல்லாதவங்க ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல இருந்து பெட்டர்மெண்ட். கணவரோட ஆரோக்கியத்துல பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கணவரோட ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சனி பகவான் கொடுத்துருவாரு. கணவரோட சுய ஜாதகத்துல உங்களுக்கு மாரக தசை, மாரக புத்தி இல்லாம இருந்தா சரி. ஆக சனி வக்ரகதி அடைஞ்சு பாக்கிய சனி குருனோட பார்வையில நல்லதுதான் செய்ய போறார். கடைசி 40 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு, குருனோட பார்வை இருக்காது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்மள சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னாங்க ரொம்ப நிதானமா நடக்கும். பாக்கியங்கள்லாம் வருது. பாக்கியங்கள்லாம் ரொம்ப ஸ்லோ மோஷன்ல வருதேயா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பாக்கியங்கள் கண்டிப்பா வரும். ஒய் திஸ் டிலே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். அவ்வளவுதான். சிம்பிள் 40 days. கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். ஆனா ஸ்டெடியா நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிரந்தரமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். டோன்ட் வரி. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான கோச்சார சனி வக்ர பயிற்சி பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மா நீங்க சொன்னதுல எனக்கு நிறைய மேட்ச் ஆயிருக்குமா, சந்தோஷமா. பிளானட்ஸ் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்க சொல்றோம். எங்க சுய ஜாதகத்தை நாங்க ஒரு முறை முழுசும் தெளிவா அனலைஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னு விருப்பப்பட்டாலும், அம்மா எங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குமா, முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் பிரச்சனையாவே இருக்கு. இது 1 வருஷம் 2 வருஷமாவா, எத்தனை வருஷமா இந்த பிரச்சனையோடவே வாழறது, முடியலம்மா எங்களால. வயசு இருக்கும்போது சமாளிச்சோம், இப்ப வயசும் இல்லை, சமாளிக்க முடியலம்மா. இந்த பிரச்சனைகள்லாம் எப்பம்மா ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்குமா. உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், அம்மா என் பிள்ளையினால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு. நான் பையன் ஒன்னும் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றான். எங்க குடும்பத்துக்கு ஒத்தே வராத ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். பொருத்தமும் போய் பார்த்தோம். பார்க்கும்போதே பொண்ணு ஒத்து வரலம்மா எங்களுக்கு. நாங்க காசு பணம் வசதி அந்தஸ்து ஜாதி மதம் எல்லாம் பார்க்கல. ஆனா பொண்ணு ஒத்து வரல. பொண்ணை பார்த்தாலே எங்களுக்கு வந்து ஒத்து வரும் தோணலம்மா. கேட்க மாட்டேங்கிறாம்மா. என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. இதுக்கு வேற வழியும் வாய்ப்பும் இருக்கா? அந்த பையன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பானா, இல்ல நாங்க பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானா இப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் அம்மா நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பம். இப்ப கௌரவமான குடும்பத்துலதான் நிறைய பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பு தண்டா பழகுதுங்க, தப்பு தண்டா பண்ணுதுங்க, தப்பானவங்க கிட்ட பழகுதுங்க அப்படின்னு சொல்லலாம். என் பொண்ணு தேவையில்லாத சம்பந்தமே இல்லாத ஒரு பையன் கூட பழகி அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கினா கூட பரவாயில்லம்மா. இன்னமும் லிவ் இருந்து ரிலேஷன்ஷிப் வந்து டேட்டிங் வந்து என் பொண்ணுக்கு எப்பமா திருந்தோம். நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்குமா, நல்ல கௌரவமா என்னை வாழ விடுமா. பையன் தேவையில்லாத சில வஸ்துக்களுக்கு ஆளாயிட்டான், போதை வஸ்துக்கள் இதெல்லாம் ஆளாயிட்டான், அவன் மாறுவானா? இந்த மாதிரி பல கேள்விகள் ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கதான் செய்யுது. அதுக்கு மேல ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா சிலர் வந்து சிம்பிளான விஷயம் கேட்பாங்க. வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம்மா, பல முறை வீடுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், வீடு கட்ட முடியல, எங்களுக்கு பூமி யோகம் இருக்கா இல்லையா, வீட்டுல தங்கமே நிக்க மாட்டேங்குதுமா, தங்கமே சேர மாட்டேங்குது, நாலா பக்கமும் கடன் இருக்கு, கடன்ல இருந்து வெளியே வந்துருமா, இப்படி பல கேள்விகளுக்கு தீர்வு உங்க சுய ஜாதகங்க.
சுய ஜாதகத்தை பார்த்தா எந்த பிரச்சனை எப்ப தீரும், இந்த பிரச்சனை அப்படின்றது இன்னும் 10 வருஷம் தொடருமா, 5 வருஷம் தொடருமா, இன்னும் 5 மாசத்துல முடிவடைஞ்சிடுமா, இல்ல இப்பயே முடிவடைஞ்சிடுமா, இப்படி பல விஷயங்கள் தெரியும். ஆக என்கிட்ட உங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய எந்த குறைகளா இருந்தாலும் உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.